என்னது விஜய்க்கு நான் வாழ்த்து சொல்லல, அதனால விஜய பார்த்து பொறாமப்படுறேன்னு அர்த்தமா? அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே ஆத்திரத்தோட பதில் கொடுத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். என்னதான் அவர் விளக்கம் கொடுத்தாலும், அவருக்கு விஜய் மேல பொறாம இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவோட எண்ட்ல தெளிவா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை முழுசா பாருங்க. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் விஜய் முதலமைச்சராக தேர்வாகி உள்ளதை பத்தி பேசியிருக்காரு. விஜய்க்கும் தனக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒரு தலைமுறை இடைவெளியே இருக்கு அப்படின்னும், சிறு வயதுல இருந்தே அவரை நான் பார்த்திருக்கேன், அவரோட வெற்றி ரொம்பவே சூப்பரான விஷயம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை பார்த்து நான் எப்படி பொறாமப்பட முடியும்? மேபி எனக்கு சக போட்டியாளரான கமலஹாசன் அவர்கள் ஜெயிச்சிருந்தா கூட அவரை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. எனக்கு அப்படி பொறாமையெல்லாம் வராது. அப்படி இருக்கும்போது விஜய பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு நீங்கலாம் எப்படி சொல்லலாம்? அப்படின்னு கேள்வியும் கேட்டிருக்காரு. அப்போ பொறாமையும் இல்ல, வருத்தமும் இல்ல அப்படின்னா விஜய நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லுவீங்களா தலைவரே? அப்படின்னு கேட்டதுக்கு, ஏற்கனவே நடிகர் சங்கத்துல இருந்தும் கமலஹாசனும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. அதனால சும்மா ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் என்னால போய் வாழ்த்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஈகோவும் மன வருத்தமும் இல்லாத ஒருத்தர் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு ஏன் இப்படி தயங்கணும்? அது மட்டும் இல்லாம ரஜினிய பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு புதுமுக டைரக்டர் படம் பண்ண அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனாலே உடனே ரஜினி சார் அவங்களோட போன் நம்பரை வாங்கி போன்ல விஷ் பண்ணுவாராம். இந்த படம் சூப்பரா இருந்துச்சு, நம்மளும் அடுத்து ஒரு படம் பண்ணலாம், உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு பெருந்தன்மையா புதுமுக நடிகர்களையும் டைரக்டரையும் பாராட்டக்கூடிய ஒருத்தர் விஜயை ஏன் பாராட்டல? கேட்டா சோசியல் மீடியாலே நான் விஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நேர்லலாம் விஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பேரு என்ன மக்களே? அது மட்டும் இல்லாம ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதைய இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, காக்கா யாரு, தொட முடியாத உச்சத்துல இருக்கிற கழுகு யாரு அப்படின்றது நமக்கே தெரியும்.